அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். என்னப்பா, நேற்று மியூசிக்கலுக்கு போன பலரும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட இருக்கின்றார்களாமே, உண்மையா? யூடியூபர் தட்டையாஸ் දිනපතා පැහැදිලිව නිවැරදිව මැද පෙරදිග දහ ලංකාවේ විස්තර ඔයගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන්. වීඩියෝ එක බලන ගමන් කමෙන්ට් එකක් දාගෙන යන්න අමතක කරන්න. அப்போ தட்டையாஸ் மல்லிகை வீடியோ, நம்மளுடைய தட்டையாஸ் அவர்களுடைய வீடியோ நேற்று அவங்க தான் ஃபுல்லாக அந்த இடத்துல நின்னது வீடியோ எல்லாமே எடுத்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் இப்போ ரீசண்டாக. நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு அப்படின்றது மியூசிக்கல் ஷோவில். அதுக்கு முன்னாடி சில விமர்சனங்கள். எங்களுக்கு நாங்கள் மியூசிக்கலுக்கு போனதே நல்லா இறங்கி நின்று அழகாக குத்தாட்டம் போடுறதுக்கு, இருக்கிறவங்களோட நல்லா உறைஞ்சி குத்தாட்டம் போட்டு நல்லா ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு ஆடுறதுக்கு தான் நாங்கள் போனோம், எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பலருடைய வயிற்றெரிச்சல்களையும் பலருடைய கதறல்களையும் பார்க்க முடிகின்றது, கேட்க முடிகின்றது. ஓகே, நானும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதால் we are really sorry. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காததுக்கு. ஏன்னா ஒட்டிக்கிட்டு உறைஞ்சிக்கிட்டு அவன் பொண்டாட்டி இவன் இடிச்சுக்கிட்டு, இவன் பொண்டாட்டி அவன் இடிச்சுக்கிட்டு, மாறி மாறி பிரச்சனை பண்ணிக்கிட்டு, கதிரைங்களை இழுத்து மேசைங்களை இழுத்து அது மேலே இதை எரிஞ்சு இது மேலே அதை எரிஞ்சு குடிச்சுக்கிட்டு வந்து அராஜகம் பண்ணி அட்டகாசம் பண்ணுறதுக்கு இந்த முறை யாருக்கும் சான்ஸ் கிடைக்கல. அதனால் we are really sorry. போன இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தே மியூசிக்கல் ஷோவை இதுக்கு தான் சான்ஸ் கிடைச்சி. எலும்பி கதிரையிலேருந்து எழும்புறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்கல. அவ்வளவுதான் பண்ண முடியும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே. இல்லை, மியூசிக்கல் சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு இப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரை இது அப்பால் பட்ட விடயம் உண்டு. இருந்தாலும் மற்றவர்கள் அவங்களுடைய சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், விருப்பம். ஆனால் இன்னைக்கு நேத்தா இந்த மியூசிக்கல் ஷோ நடந்துச்சு குவைத்தில். எத்தனை வருட காலமாக இந்த மியூசிக்கல் ஷோ நடந்துச்சு குவைத்தில் உங்களுக்கே தெரியும். பல வருட காலம் நடந்துச்சு. ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு அரங்கேற்றங்கள்லையும் எத்தனை பேரால பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பேர் எந்தெந்த வகையில எல்லாம் பிரச்சனை பண்ணினீங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பண்ணின அட்டகாசம், அட்டூழியம், அடாவடித்தனம் எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலத்தில் இப்போ நான் ரீசெண்டாக அவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய செய்தியில நம்ம போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், குத்தாட்டம் போட்டவர்கள் கைது. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கிறிஸ்மஸுக்கு தானே, கிறிஸ்மஸ் டைமில் ஆட்டம் போட்டவர்கள் கைது. எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். காரணம் என்ன? கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் குத்தாட்டம் போட்டது. ஆட்டம் போட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஆடைகள், இந்த நாட்டுக்கு பொது ஒழுக்கத்தை மீறும் வகையில் ஆடைகள் அணிந்து இவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, அந்த இடத்துல அன்பார்ந்த உறவுகளே, ஒரு சம்பவம் நடக்கும்போது, இப்போ அவங்க அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டான்ஸ் ஆடின டைம்ல அவங்கள யாராவது பிடிச்சாங்களா? போலீஸ் பிடிச்சதா? சிஐடி வந்து பிடிச்சதா? அரெஸ்ட் பண்ணினாங்களா? தூக்கி ஜெயில போட்டாங்களான்னு கேட்டா, கடைசியில எப்போ பிடிபட்டாங்க? அவங்க பிடிபட்டாங்க எப்போ? யார் அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணினாங்களோ சோசியல் மீடியாவில், அந்த வீடியோ எப்போ ஸ்ப்ரெட் ஆகி வைரலாகி மிகப்பெரிய ஃபேமஸாக போகிச்சோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? கைது செய்யப்பட்டதுக்கான காரணம், இவங்க சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ பதிவிறக்கம் செய்ததுக்கு பிறகு, சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணின பிறகு, இந்த மாதிரி இந்த குவைத் நாட்டில் பொது ஒழுக்கத்தை மீறி கலாச்சாரத்தை மீறி செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பதிவை உள்வாங்கி உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி நாடு கடத்தினாங்க. இதே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சாரி உடுத்த ஆடின நபர்
வீடியோ போடாமலோ இல்லை அந்த அவரில் போட்டது வேறவங்க போட்டாங்க தானே, அப்படி யாருமே அந்த வீடியோவை போடாம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த அந்த கம்யூனிட்டிக்குள்ள அந்த சந்தர்ப்பத்தில் யார் யார் இருந்தாங்களோ அவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாத பட்சத்தில் இவங்க கைது செய்யப்பட்டிருப்பாங்களா, இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்களா, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமான்னு கேட்டால் சான்ஸே இல்லை. ஏன் வரவே வராது. எப்படி வரும்? அந்த வீடியோ தான் பப்ளிஷ் ஆகலையே, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனா பிரச்சனை வந்தது எப்ப? வீடியோ எப்ப பகிர்ந்தீங்களோ, எப்ப சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ போட்டிங்களோ, அந்த வீடியோ எப்ப ஸ்ப்ரெட் ஆகிச்சோ அப்போ வந்துச்சு இல்லையா, அப்போ உங்களை வந்து பிடிச்சது சனி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே வீடியோ அவங்க போடாம, சோசியல் மீடியாவில் போடாம, எதுவுமே பண்ணாம அவங்க பாட்டில் சும்மா இருந்திருந்தாங்கன்னா, அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே அவங்களுடைய என்ன சொல்றது, அதுக்கு என்ஜாய்மெண்ட், அவங்களுடைய கொண்டாட்டத்தை அந்த இடத்துல சந்தோஷமா நல்லபடியா நிம்மதியா கொண்டாடிட்டு நல்லா ஆடி பாடி என்ஜாய் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு அவங்க பாட்டில் சும்மா அந்த இடத்துல இருந்து போயிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா வந்தது எப்போ பிரச்சனை வந்தது? கடைசியா இவங்க வீடியோ போட்டதாலதான். இத மாதிரி தான் பல இடங்கள்லயுமே நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இலங்கையர்கள் சிலானி அப்படின்னு சொல்லி போய் சாலா கேட்க போகும்போது, அமித் மதுசாங்க போய் சாலா கேட்கும் போது, சிலானி லாலா வல்ல மாயிக்தர் சிலானி மாக்கு சாலா மாக்கு سيلاني والله مشكل سوي كسر مشكل قوم وكسر هذا كرسي وسوي مشكل يجي سكران ما يبي ما يقدر سوي وايد مشكلة سيلاني அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் நம்ம ஆளுங்க பண்ணின கூத்து அந்த மாதிரி, அடிச்ச ஆட்டம் போட்ட கூத்தாட்டம் அந்த மாதிரி, குடிச்சுக்கிட்டு பண்ணின சேட்டை அந்த மாதிரி. அதனால தான் இன்றைக்கு இந்த நிலைமை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் செய்யாமல் ஒழுக்கமாக உட்காந்து கதிரையில் உட்கார்ந்த மாதிரியே நல்லா இப்படியா டான்ஸ் ஆடி நல்லா கதிரையில் உட்கார்ந்த மாதிரியே உங்களோட என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதால் பலருக்குமே வைத்தறிச்சல், பலருக்குமே எதிர்ப்பு, கோபம், செய்ய வழி இல்லை. எது எப்படியோ அவங்களுடைய மியூசிக்கை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு போய்த்தாங்க. சந்தோஷமான விடயம் என்னன்னா, இந்த முறை மியூசிக்கல்ல சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, எந்த ஒரு கைதும் இல்லை, ஒருத்தர் கூட கைது செய்யப்படலை. வந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே அவங்க வீட்டுக்கு அவங்களோட வேலை தளத்துக்கு நல்லபடியாக நிம்மதியாக போனாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை. முதல் முறையாக இலங்கையிடையே மியூசிக்கல் ப்ரோக்ராம் ஒன்றில் இப்படி அமைதி காத்து நல்லபடியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு சிஐடி ஒருத்தரை பிடிக்காமல், போலீஸ் வராமல் நல்லபடியாக முடிஞ்சு போயிருக்குது. அதுதான் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட். இல்லை அவன் பொண்டாட்டி இவன் அடிச்சுட்டு, இவன் பொண்டாட்டி அவன் அடிச்சுட்டு ஹான்னு பூந்து எலும்பி ஆடி கதிரையை தள்ளி அதை தள்ளி இதை தள்ளி அதை உடைச்சி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருந்தா நிச்சயமாக நேற்றைய தினம் பலரும் பேக்கப் பண்ணப்பட்டிருக்கலாம். அது இல்லாதது அவ்வளவுதான். இதுக்கு மேலே இனி வருங்காலம் அந்த இடத்துல மியூசிக்கல் வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். வேற இடங்களில் கிடைக்குமா? நோன்பு காலம் வருது இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் இனிமே முடிஞ்சிச்சு, இன்னும் மியூசிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. தயாராகுவோம். அடுத்த 30 நாளைக்கு நம்மளை தாச்சியில் போட்டு வரட்டி எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறாங்க. தயாராக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.